ஆரம்பிச்சோடனே பேக் ஸ்டேஜில் செத்ரோலின்ஸ் இன்னைக்கான குவாலிஃபிகேஷன் மேட்ச் இருக்குது, அதுக்காக வர்றதை காமிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏஜே ஸ்டைல்ஸ் வர்றாரு. ஏஜே ஸ்டைல்ஸ் கார்லேருந்து டோர் திறக்காம டோர் ஜன்னல் வழியாக வெளில வர்றாரு. அதுக்கப்புறம் வந்து செமி ஜெயின் தான் ராவை தொடங்குறாரு. செமி ஜெயின் ராவை தொடங்கினோடனே என்ன பேச போகிறான்றது எல்லாருக்குமே தெரியும். செமி ஜெயின் யாரும் எதிர்பார்க்காத விதமாக அவர் ரிட்டர்ன் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து கெவின் ஓவன்ஸை அட்டாக் பண்ணதை பற்றி பேசுகிறார். கெவின் ஓவன்ஸுக்கு எனக்கும் மிகப்பெரிய வரலாறு இருக்குது. நாங்கள் 20 வருஷமாக கண்டவள தான் வாழ்க்கையை ஆரம்பித்தோம், ரெஸ்லிங் வாழ்க்கையை. அங்கேருந்து என்எக்ஸ்டிக்கு போனோம், அதுக்கப்புறம் என்எக்ஸ்டிலேருந்து WWE மெயின் ரோஸ்டருக்கு வந்து அதுக்கப்புறம் ரெஸ்ல்மேனியாவுக்கு போகணுன்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து எங்களுக்குள்ள பல துரோகம் இருந்துச்சு, பல மன்னிப்புகள் இருந்துச்சு, பல பிரச்சனைகள் இருந்துச்சு, பல நட்பு பாசம் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் வந்து இனிமேட்டு அவங்ககிட்ட வந்து மன்னிப்பும் கிடையாது, மறக்கிறதும் கிடையாது. அவன் இப்போ செஞ்ச செயல், என்னோட ரெஸ்லிங் வாழ்க்கையை முடிக்கிறதுக்காக செஞ்ச செயலுக்காக அவன் கண்டிப்பாக தண்டனை பெறுவான். அதுக்காக நான் அவனை அடித்து நொறுக்கிறதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு ஆடம் பெர்ஸ் வந்துடுவார். ஆடம் பெர்ஸ் வந்துட்டு போவார். ஆடம் பெர்ஸ் வந்துட்டு என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, என்ட்ரன்ஸ் கிட்ட ரிட்டர்ன் போயிட்டு, இது வந்து தேவையில்லாத மேட்ச், ஏன்னா உனக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு, இந்த இன்ஜுரி பயங்கரமாக ஏற்படும், நீ அவனை அடிக்க போடுறது இருந்தாலும் அவன் உன்னை அடித்தானா, உன் கழுத்தில் சேரை வச்சு மாட்டி அடித்தானா உன்னோட ரெஸ்லிங் கேரியரே முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆடியன்ஸ் பக்கத்தில் அடித்தாலும் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மேட்சே வந்து நான் வந்து நடத்த விரும்பலை. அதனால் நீ இந்த மேட்சை ஜெயிச்சாலும் உன்னோட ரெஸ்லிங் கேரியர் முடிகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உன்னோட இன்ஜுரி இன்னும் க்யூர் ஆகலை. பேக் ஸ்டேஜில் நான் ஆஃபீஸில் என்ன சொல்லணும் அதுதான், அது மட்டும் இல்லாமல் டாக்டர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான், உனக்கான மேட்ச் இல்லை. ஆடம் பெர்ஸ், நான் விளையாட ரெடியாக இருக்கிறேன். அதே போல் நான் அவன் கழுத்தில் சேர மாட்டி அடித்தா நீ வராத, அது மட்டும் இல்லாமல் அவனை ஆடியன்ஸ் இடையில விட்டு அடித்தா நீ வராத, அவனை நான் என்ன செஞ்சாலும் நீ வராத அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஓகே, நீ ரொம்பவே கேட்குற, அதனால் எலிமினேஷன் சேம்பரில் கெவின் ஓவன்ஸ் 1-on-1 செமி ஜெயின் மேட்சை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இது வந்து எங்களுக்கும் இந்த மேட்சுக்கு சம்மந்தம் இல்லை, என்ன நடந்தாலும் நாங்கள் பொறுப்பேற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஜட்ஜ்மெண்ட் டேக்குள்ளே ஒரு கலவரம் நடக்கும். ஓ மேட்சை நீ பாரு, இவன் மேட்சை நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஃபின் பாலர் இருக்கு 2 கிலோ லீவ் மோர்கன். அதுக்கப்புறம் வந்து டாமினிக்கிட்ட சொல்லிடுவாங்க. டாமினிக் வந்து புது ஆளை கொண்டு வரக்கூடாதுன்ற மாதிரி டாமினிக்கை எச்சரிக்கை பண்ணுவார். போன வாரம் சொன்னதே திருப்பி சொல்லுவார். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் அங்கேயிருந்து கட் பண்ணி அப்புறம் மெயின் ஸ்டேஜுக்கு வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் இன்னொன்று ரிக்கி ரெக்லர் லிவ் மோர்கனும் வந்து மேட்சை பார்க்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அந்த மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏஜே ஸ்டைல்ஸ் வர்சஸ் டாமினிக் மிஸ்ட்ரியோ போன வாரமே கன்ஃபார்ம் செய்யப்பட்ட மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து கர்லிட்டோ வந்து இன்டர்ஃபியர் பண்ணாலும் அதெல்லாம் வந்து எஸ்கேப் ஆகி இந்த மேட்ச்சில் வந்து கர்லிட்டோவோ அடித்து போட்டு அதுக்கப்புறம் வந்து டாமினிக் மிஸ்ட்ரியும் போட்டு முடிச்சு இந்த மேட்சை வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா ஏஜே ஸ்டைல்ஸ் வின் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச்சில் ஏஜே ஸ்டைல்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்காகவே ரெடியாக நிற்பார். யாருன்னு கேட்டிங்கன்னா பேரன் பேக்கர் அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக நிற்கிறது. டக்குன்னு ஏஜ் ஸ்கில்ஸ் நான் வந்து அந்த இடத்துல அந்த ஸ்பியர் வந்து யாருக்கு உழுன்னு கேட்டிங்கன்னா டாமினிக் மிஸ்ட்ரிக்கு விழுந்துடும். டாமினிக் மிஸ்ட்ரியை உழுந்தோடனே அதுக்கப்புறம் ஏஜ் ஸ்கில்ஸ் பார்த்துக்கிட்டு இந்த ஏஜ் ஸ்கில் அப்படியே ஜம்பிங்கில் வந்து ஹை நீ வைப்பார். அப்படியே வந்து பேரன் பேக்கருக்கு வச்சு பேரன் பேக்கரை வெளில தள்ளி விட்டுருவார். இந்த மூமெண்ட்டும் பயங்கரமாக இருக்கும். அடுத்த ஃபியூடு ஏஜ் ஸ்டைல்ஸோட அடுத்த ஃபியூடு உருவாயிருச்சு. இந்த இடத்துல பேரன் பேக்கருக்கும் ஏஜ் ஸ்டைல்ஸுக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா, பேக் ஸ்டேஜில் அமெரிக்கன் டீம் வந்து இவியை வந்து ட்ரெயினிங் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து கூட அவங்க விளையாட போகிற மேட்ச் நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் இவி வர்சஸ் டெக்கடோகா. இவங்களுக்குள்ள ஒரு இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்கான நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, டெக்கடோகை வின் பண்ணி மீண்டும் வந்து லைரா கூட இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்சுக்கு மோதுறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. ஏற்கனவே வந்து இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட் ஃபைனலில் இவங்க 2 பேரும் மோதுறாங்கிறத குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் வந்து கந்தர் கந்தர் வந்து ஆடியன்ஸ் சைட்லேருந்து ஒருவார் எப்படி ஜேயூஸ் என்ட்ரன்ஸ் கொடுப்பாரோ அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் கொடுப்பார். அதுக்கான காரணத்தையும் கந்தர் சொல்லுவார். நான் எதுக்கு இப்படி வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஈட்டுன்னு சொல்லிட்டு இருக்கானோ, ஈட்டு இப்படி வந்து ஜேயூஸ் இப்படி வந்து அந்த ஈட் மூமெண்ட் எடுத்துக்கிறாங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு தான் வந்து, என்னடா பெரிய மூமெண்ட்டு, நீங்கள் என்னடா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஈட்டுன்ட்டு. இந்த ரெஸ்ல்மேனியாவில் பாரு, அவனோட கதையை முடிக்க அவனை அக்கு வேற ஆணி வேற பிச்சு எரிய போறான். என்னமோ அவன் பெரிய ஆளுன்ற மாதிரி என் காதுகிட்ட ஈட்டுன்றீங்க. வாயை மூடுங்கடா, உங்களுக்குலாம் என்ன தெரியும், என்னோட டைட்டில் ரீஜனை பற்றி தெரியுமா? இந்த ரெஸ்ல்மேனியாவில் உங்களுக்குலாம் ஒரு பரிசு அளிக்க போகிறான், அதாவது ஜே யூஸோட பிளட்டை உங்களுக்கு கையில் தரப்போகிறான் தோக்கடிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அடித்து உடச்சி தரப்போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே வந்து ப்ரொஃபஷனலான ப்ரிடிக்ஷன் எதிர்பார்க்குறேன். மைக்கேல் கோல், அதுக்கப்புறம் பேட் மெக்கஃபே, நீங்கள் 2 பேரும் சொல்லுங்கள், இந்த ரெஸ்ல்மேனியாவில் ஜே யூஸோ வர்சஸ் கந்தரில் யார் ஜெயிக்க போகிறார், ஜெய் ஈசோ என்ன வீழ்த்திடுவான் அப்படின்னு கேட்கல. அதுக்கப்புறம் வந்து அப்படியே பயந்து சொல்லுவார் பேட் மெக்கஃபே, இங்கே ஈட்டு என்ன வேணாலும் நடக்கலான்ற மாதிரி சொல்லுவார். அப்போ வந்து ஜெய் ஈசோ வருவார். ஜெய் ஈசோ வரும்போதே 3 ரெஃபரி வருவாங்க தடுக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஜெய் ஈசோ உள்ள ரிங்குள்ளே வந்து கந்தரை வந்து அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுவார். அட்டாக்கும் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து ரெஃபரிலாம் வந்து தடுக்கும்போது அவங்களையும் அட்டாக் பண்ணிட்டு 2 பேரும் மாறி அடிச்சு
ஒரு கட்டத்தில் வந்து கந்தர் வந்து ஜேய் யூசோக்கு வந்து தன்னோட வந்து அந்த சப்மிஷன் மூவ் போடலான்னு முயற்சி பண்ணுவார். அதையும் மீறி வந்து ஜேய் யூசோ காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் காப்பாற்றி விட்ட அஃபிஷியல்ட்ட அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அடித்து ஜேய் யூசோ கந்தர் அடித்து ஓட விட்டுருவார். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ரிக்கி ராண்ட்ரிக்கும் லிவ் மோர்கனும் பேட்டி கொடுப்பாங்க. நாங்கள் அவங்கள அடிக்கணும்னு நினச்சா எப்போ வேணாலும் அடிச்சிருக்கலாம், நாங்கள் அடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஜேய் யூசோ அப்படியே பேக் ஸ்டேஜில் போயிட்டு இருக்கும்போது நியூ டே பார்த்தீங்கன்னு பேசுவாங்க. 2019 கோஃபி மீனியா நடந்துச்சு. அதே போல் இந்த வருஷம் உன்னோட மீனியாவை வேணா இருக்கலாம், ஆனால் அது நடக்கலான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நக்கல் பண்ணிட்டு நியூ டே அந்த இடத்துலேருந்து கிளம்புவாங்க. அடுத்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பென்டா வர்சஸ் அதுக்கப்புறம் பெட்ரோனே இவங்க 2 பேருக்கும் ஒரு ரீமேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் பென்டாவோட ஹேண்ட் க்ளவுஸை கலட்டி தூக்கி போட்டு அதுக்கப்புறம் வந்து பெட்ரோனே பென்டாவோட கையை முடிப்பார். அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் இடையில வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த லேடி கிங்கேஷர் இந்த மேட்ச்சில் வந்து பெட்ரோனேவை டிஸ்ட்ராக்ட் பண்ணும் விதமாக வருவார். அதுக்கப்புறம் வந்து பென்டாவையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவார். 2 பேரையும் மாறி டிஸ்ட்ராக்ட் பண்ணுவார். ஆனால் இந்த மேட்ச் வந்து ஒர்த்தாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்ஃபார்மன்ஸ் யாருக்கு அதிகமாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பெட்ரோனே இந்த மேட்ச்சில் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அதுக்கப்புறம் லடி கிங் டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அவர்கிட்ட டிஸ்ட்ராக்ட் ஆன பெட்ரோனே அதை பயன்படுத்திக்கிட்டு மேட்சை முடிச்சு வின் பண்ணிட்டாரு. பென்டா வின் பண்ணதுக்கப்புறம் பெட்ரோனேவும் லடி கிங் அடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பென்டா வந்து டாப் ரோப்லேருந்து டைவிங் ஃபினிஷரை போட்டு செலிப்ரேஷன் பண்ணுவார். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஜேய் யூசோட்ட பேட்டி கேட்பாங்க. நீங்கள் இது சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்க மாட்டீங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன பதில்ன்ற மாதிரி கேட்பாங்க. என்ன நான் சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்க மாட்டேன், ராயல் ரம்பிளில் 30 பேர் இருக்கக்குள்ளேயே நான் அசால்ட்டாக வின் பண்ணிட்டேன். இப்போ இந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் கந்தர்ன்ற ஒரு ஆள்கிட்ட நான் ஜெயிக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? இந்த வருஷம் நான் ஜெயிக்கிறேன், இந்த வருஷம் ஹீட் மூவ்மெண்ட் நடக்க போகுது ரெசில்மேனியாவில் அப்படின்ற மாதிரி ஸ்பீச் கொடுப்பாரு. அடுத்து என்ன நினச்சிக்கிட்டிங்கன்னா எலிமினேஷன் பேர் குவாலிஃபிகேஷன் மேட்ச் உமன்ஸ் டிவிஷனில் அது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ரெக்கி ராண்ட்ரிகல் வர்சஸ் ரானிக்ஸ் இவங்க 2 பேருக்கு நடக்கும். இந்த மேட்ச்சில் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து ரெக்கி ராண்ட்ரிகலுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு லிவ் மோர்கன் இருப்பாங்க. அதை பயன்படுத்திக்கிட்டு ஜெயிக்க முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் முடியாது. ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா நயமி அண்ட் பெனிகா பிளேயர் உள்ள வந்து லிவ் மோர்கனை அடிக்கும்போது லிவ் மோர்கனை அட்டாக் பண்ணும்போது டிஸ்ட்ராக்ட் ஆன ரெக்கி ராண்ட்ரிகல் இந்த மேட்ச்சில் வந்து ரானிக்ஸ்ட்டை ரோல் பின் பண்ணி வின் பண்ணுற மெத்தடில் தோற்றுருவாங்க. தோற்றதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ரெக்கி ராண்ட்ரிகலை அட்டாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நயமி அண்ட் பெனிகா பிளேயர் லிவ் மோர்கனை தூக்கி அடிச்சு நோக்கிடலாம் அப்படின்ற பார்ப்பாங்க. அந்த இடத்துல வந்து ரெக்கி ராண்ட்ரிகல் காப்பாற்றி கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான கான்ட்ரவர்சி உருவாகும். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் செமி ஜெயினை பற்றி கேரின் கிராஸ் பேசுவார். இது ரொம்ப நாளாவே நடந்துகிட்டு இருக்கு. என்ன சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா உன்னோட ஃப்ரெண்டு ஜேய் யூசோ அவன் ராயல் ரம்பிள் வின் பண்ணிட்டான், அவன் ரெசில்மேனியா போயிட்டான். இப்போ பார்த்தா செத் ரோலின்ஸ் அவன் வந்து எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபிகேஷன் மேட்ச்சில் விளையாட போகிறான், விளையாண்டு எலிமினேஷன் சேம்பர் வின் பண்ணி ரெசில்மேனியா போக போகிறான். ஆனால் நீ தான் இன்னும் முட்டாள்தனமாக இருக்கிற, நீ ஒரு ஜோக்கர் மாதிரி தான் இருந்துக்கிட்டு. நீ கெவின் ஓவன்ஸ் மேட்ச்சில் ஜெயிப்பேன்னு நினைக்கிறியா? ஜெயிக்க போகிறது கிடையாது, கெவின் ஓவன்ஸ்ட்ட தோக்க தான் போகிற அப்படின்னு பேசினதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா நியூ டே வருவாங்க. நியூ டே வந்தோடனே ஆடியன்ஸ் தான் கண்ணாப்புன்னு நியூ டே திட்டிகிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் நாங்கள் சொல்கிறத கேளுங்கடா, கொஞ்சமாச்சு கேளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ரேமிஸ்டூடியோ ஹால் ஆஃப் ஃபேமர்னு ஏமாற்றிக்கிட்டு இருக்கான், ரேமிஸ்டூடியோ லாக்கர் ரூம் லீடர்னு ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். ரேமிஸ்டூடியோ பாதிலே WWE விட்டு ஓடுனவன். ரேமிஸ்டூடியோ விட அதிக முறை நான் தான் சாம்பியனாக இருந்திருக்கேன், ரேமிஸ்டூடியோ விட அதிக டைம் வந்து நான் தான் ரெசில் பண்ணியிருக்கேன், அதிக முறை WWE இருந்திருக்கிறேன், எங்கேயுமே போகாத நான் கோஃபி பேசிக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் LWO வருவாங்க. LWOக்கும் நியூ டேவுக்கும் சண்டை வரும். அதுக்கப்புறம் 2 பேருமே அடிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் நியூ டே அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவாங்க. ஃபைனலான மேட்ச் ராவோட மெயின் ஈவெண்ட் கொடுத்துருக்கோம். ராவோட மெயின் ஈவெண்ட் என்ன மேட்ச்னு கேட்டிங்கன்னா எலிமினேஷன் சாம்பர் குவாலிஃபிகேஷன் மேட்ச் ஃபைனல் ஸ்பாட்டுக்கான அந்த மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா செத் ரோலின்ஸ் வர்சஸ் ஃபின் பாலர் இவங்களுக்கு 2 பேருக்கு நடக்குது. இந்த மேட்ச்சை வந்து ஆரம்பிச்சோடனே ஃபின் பாலர் வந்து எதிர்பார்க்காத விதமாக பெடிகிரி மூவ் போடுறாரு. அதுக்கப்புறம் வந்து செத் ரோலின்ஸ் ஃபின் பாலரை தூக்கி வெளில கமெண்ட்ரி டேபிளில் விட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்ச்சை செத் ரோலின்ஸ் ஒரு கட்டத்தில் வந்து தன்னோட பெடிகிரி மூவ் போடுறாரு. 2 பேருமே மாறி பெடிகிரி மூவ் போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து செத் ரோலின்ஸ்க்காக ஸ்டாம்பை போட்டு பின் பண்ணி பார்க்குறாரு, அப்பயுமே முடியல. செத் ரோலின்ஸ் வந்து ஃபினிஷர் மூவ் சப்மிஷன் மூவ்லாம் போறாரு. 2 பேருமே மாறி எல்லா மூவ்ஸுமே கனெக்ட் பண்ணாங்க. வேற லெவலாக மேட்சாக இருந்துச்சு. கடைசியில் இந்த மேட்ச்சில் வந்து என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாம்பை போட்டு முடிச்சிடலான்னு பார்த்தாரு ஃபின் பாலர், அப்பயுமே முடியல. அதுக்கப்புறம் அதுலேருந்து எஸ்கேப் ஆகி செத் ரோலின்ஸ் வந்து இந்த மேட்ச்சில் வந்து அவரோட ஸ்டாம்பை போட்டு இந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணிட்டார். செத் ரோலின்ஸ் குவாலிஃபிகேஷன் ஆகிட்டார் எலிமினேஷன் சாம்பர். இதுதான் இந்த ராவில் நடந்துச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.